என்னங்க இட்லி ஊத்தி தரவா உங்களுக்கு? இட்லிலாம் வேணாமா எனக்கு. மத்தியானத்துல யாராச்சும் இட்லி சாப்பிடுவாங்களா? சாப்பாடு செய்யுமா. என்னங்க ப்ளீஸ்ங்க எனக்காக இட்லி சாப்பிடுங்க. எனக்காக ப்ளீஸ்ங்க. புது இட்லி குண்டானா? ஆமாங்க இப்பதான் இட்லி குண்டா புதுசா வாங்கினேன். சரி ஊத்தி தொலை, சாப்பிட்டு தொலைக்கிறேன். அதோ ஊத்தி தரேன். புதுசா இட்லி குண்டா வாங்கிட்டாலாம். இப்போ அதுல இட்லியை ஊத்தி இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு பாப்பா பணம் ஒரு 900 ரூபாய் கொடு. 900 ரூபாயா? அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? நீதான் வண்டியில் போகும்போது வண்டியில் அங்க சத்தம் வருது இங்க சத்தம் வருதுன்னு சொன்னேன். வண்டிக்கு ஆயில் மாத்திக்கு, டயர் மாத்திக்கு, டியூப் மாத்திக்கு, ஹேண்ட் பார் போய்க்குது, மக்கள் போய்க்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து 900 ரூபாய் கொடு. அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. வேணா 5000 ரூபாய் கொடுக்குற வாங்கிக்கோ. 5000 தான் இருக்குதா? 5000 ரூபாய் பத்தாதாடா? பத்தாதா? 500 ரூபாய் போட்டு 5500 வரை கொடுக்குற, அவ்வளவுதான் இருக்குது. சரி கொடு. மிச்ச காசு நான் வட்டிக்கு இது வாங்கிட்டு வரேன். உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா பேர் எடுத்தாரு. பாப்பநாயக்கம் பாளையா கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பணக்காரனா 10 கல்யாணம் பண்ணிதுன்னு வச்சுக்கோ, வீடு பங்களா சொத்துன்னு நல்லா சொகுசா வந்திருக்கலாம். ஏண்டி அவ 50 பவுன் நான் கேக்குறான்னா என்னை கல்யாணம் பண்ண? என்னங்க வாங்க சப்பாத்தி ஊட்டி கொடுங்க வாங்க. சப்பாத்தி ஊட்டி கொடுக்கணுமா? ஏண்டி நானே கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீயா இருக்கேன். இந்த நேரத்துல வந்து சப்பாத்தி ஊட்டி கொடுங்க, பரோட்டா ஊட்டி கொடுங்க. பொடி மொட்டை மாடிக்கு ஒரு ஆண்டி புதுசா வந்திருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் இந்த சப்பாத்தி ஊட்டி கொடுத்தேன். அவங்க முடியலன்னு சொன்னாங்கன்னு ஊட்டி கொடுத்தோமா? எனக்கு முடியல. என்னங்க அந்த மாதிரி நாயா பிறந்ததுனாலும் படுத்து தூங்கிருக்கலாம். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நாயாதான் நீ போறப்ப கவலைப்படாத. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, மனுஷியா பிறந்துட்டே நீ நாய் மாதிரி டெய்லி கத்திட்டே கிடக்குற. அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்துல நீ நாயா பிறக்க போறதுக்கான அறிகுறி தான் அது. நீ நாயா கத்துறதுலாம் போ. அடுத்த ஜென்மத்துல நீ நாய் தான். போ. அடி பாதையில ஒரு தானம் தூங்கையில ஒத்தையா போறவளே. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா நீ என்ன சாவலியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏமா நான் எழுப்ப நீ தூங்கிட்டே இருந்தியா? நீ செத்து போயிட்ட நினைச்சுக்கிட்டமா நானு? நீனு தான் எத்தனை வாட்டி தூங்கும்போது நான் எழுப்பியிருக்கேன். நீ எந்திரிக்காம தூங்கிருக்கல, உன்னை அப்படியே குழி நோண்டி போயிச்சிட்டேனா? சரிம்மா ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அது நடக்காது அந்த மாதிரி, ஓகேவா? டேய் இனிமே நான் எழுப்பும் போது நீ தூங்கி பாடுறா. என்ன இது ஒரு பகையாவே ஆக்கிட்டு போறா? உனக்கு யார் பிடிக்கும்? விஜயா? ஆமா சார். இந்த ஸ்கூல்ல நீ படிக்கிறனா அதுக்கு யாரு காரணம்? எங்க அப்பா. நீ கஷ்டப்படாம உனக்கு எல்லாமே கிடைக்குன்னா அதுக்கு யாரு காரணம்? எங்க அப்பா. உனக்கு பசிச்சாதான் உனக்கு சோறு போடுறது யாரு? எங்க அம்மா. உனக்கு துக்கம் வந்தா உன் பக்கத்துல உக்காந்துன்னு நாங்க இருக்கோம்டான்னு சொல்லுறது யாரு? எங்க அப்பா எங்க அம்மா. இந்த உலகத்துல நீ மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கிறது யாரு? எங்க அப்பா எங்க அம்மா. தட்ஸ் மை பாய். இப்ப சொல்லு உனக்கு யார் பிடிக்கும்? விஜய். சந்தா, ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்க அம்மா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வருவா. எவ்வளவு? ஒரு 200. என்னங்க நீங்க இந்த காலத்துல போய் யாராவது 200 ரூபாய் கொடுப்பாங்களா? அதுவும் இவ்வளவு நாள் கழிச்சு போறீங்க. 200 ரூபாய் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? அப்படி எவ்வளவு கொடுக்கட்டும்? ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. நீங்க மறந்துடுவீங்க. அத்தைக்கு ஒரு வார்த்தை போன் கொடுத்தாங்க, நான் ஞாபகப்படுத்தினா அவங்க கேட்டு வாங்கிடுவாங்க. அத்தை நான் தாத்த உங்க பிள்ளை வரும்போது 1000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கேன். நீங்க மறக்காம கேட்டு வாங்கிருங்க. அந்த காசுல பேரங்களுக்கு புக்கு வாங்கி கொடுத்தேன், ஸ்லேடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம தண்ணி வரையும் கரண்ட் பிள்ளைங்க கட்டிக்கிட்டு பாக்கி காசுக்கு நல்லது கிட்டதை வாங்கி சாப்பிடுங்க. என்ன? சரிங்க. ஆமா, கரண்ட் பில்லு தண்ணி வரையும் எவ்வளவு? 950 ரூபா தாங்க. ஏங்க நான் இல்லாதப்ப வேலைக்காரி சுந்தரி ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல. ஏன் அப்படி கேக்குற? நேற்று நான் ஊருக்கு போற வரைக்கும் அம்மான்னு தான் கூப்பிடுவா, இன்னைக்கு என்ன புதுசா அக்கான்னு கூப்பிடுறா?